உங்களோட பிராண்டோட பேரு ஏன் ஜெனக்ஸ் ஏஐன்னு வச்சீங்க? நீங்களே சொல்ட்டீங்க. ஆல்ரெடி வந்து இது ஒரு ஃபேப்லி மாரியான ஒரு டூலு, Zapier மாரியான ஒரு டூலுன்னு சொல்ட்டீங்க. இந்த பேர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஜெனக்ஸ் ஏஐ. அது சொல்றதுக்கே நல்லா இருக்கு. இந்த பேருக்கு வந்து நெறைய பேர் எதிர்த்தாங்க ப்ரோ. ஏன் ஜெட்ல போடுறோம்? மத்த லெட்டர்ல இருக்கக்கூடாதா? ஜென் எக்ஸா? ஏஐ லைக் ஜென்ஸாய்ன்னு படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கொரியன்லயோ, ஜப்பான்லயோ எனக்கு இது ட்ரேட்மார்க் வேற பண்ணி வச்சிருந்தாங்க இந்த பேர. நான்லாம் வலுக்கட்டாயமா இல்ல எனக்கு இது புடிச்சிருக்கு. இதுல தான் போகணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேத்த கன்வின்ஸ் பண்ணேன். பெரிய ரீசன்லாம் இல்ல. ஜாலியா பேசும்போது ஜென் வந்துச்சு. எக்ஸ் நான் வந்து எலான் மஸ்க்லாம் பார்க்கும்போது சரி எக்ஸ் உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்குமே. ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு. இதெல்லாம் உள்ள கொண்டு வந்தாலே நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொலாபரேட்டிவா கொண்டு வரும்போது ஓகே ஜென் எக்ஸ் ஏஐ சிம்பிள். ஸோ உங்களோட இவ்ளோதான். இதுலயே வந்து ஏஐ அப்படின்னு வச்சுட்டீங்க. ஏஐன்ட்டு உள்ள வந்துருச்சு. ப்ரோ டாட் ஏஐ டொமைன்ஸ் எல்லாம் காஸ்ட்லி. எதுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு செலவு பண்ணிட்டு நான் டாட் ஏஐ வாங்கிட்டு. ஸோ ஜென் எக்ஸ் ஏஐ டாட் ஐஓ அப்படி போய்க்கிட்டேன்.